இயல் 3 உரைநடை. அப்பாவின் அன்பு. பாடம் அறிமுகம். சில நேரங்களில் குழந்தைகள் தகாத நண்பர்களோடு சேர்ந்து தங்கள் சொந்த நலன்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்கள் பொறுப்புகளை புறக்கணித்து தகாத முறையில் நடந்து கொள்ள தொடங்குகிறார்கள். தந்தையின் அன்பை அவர் இறந்த பின்னரே புரிந்து கொண்ட அத்தகைய மகனின் மனதை தொடும் கதை. வாழ்க்கை மதிப்பு. உண்மையான நட்பு, பெற்றோரின் அன்பு, நேரத்தின் மதிப்பு, ஒழுக்கமுறை, கீழ்ப்படிதல் ஆகியவற்றை அறிந்து நடத்தல். லட்சுமி நந்தன் என்பவர் மிகவும் புகழ்பெற்ற வியாபாரி. அவர் உறுதியுடன் கடுமையாக உழைத்து பெருமளவு சொத்துக்களை சம்பாதித்தார். அவர் எப்பொழுதும் உயர்ந்த நோக்கங்களுக்காக நன்கொடை வழங்குவதை விரும்பினார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அவன் பெயர் கேசவ். கேசவ் தன் சிறிய வயதிலேயே தாயை இழந்தான். எனவே லட்சுமி நந்தன் கேசவை மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்தார். அவர் கேசவ் ஒரு வெற்றிகரமான வியாபாரியாகவும் அதே நேரம் சிறந்த மனிதனாகவும் வளர வேண்டும் என்று விரும்பினார். துரதிர்ஷ்டவசமாக கேசவ் தீய நண்பர்களுடன் சேர்ந்தான். அவன் தந்தைக்கு உதவி செய்யாமல் தன் நண்பர்களுடனேயே நேரத்தை வீணடித்தான். நாட்களும் வருடங்களும் கடந்தன. லட்சுமி நந்தனுக்கு வயதானது. கேசவை பற்றி தொடர்ந்து கவலைப்பட்டு அவர் நோய்வாய்ப்பட்டார். அவர் மரண படுக்கையில் இருந்தபோது ஒரு நாள் தன் மகனை அழைத்து, கேசவ், எனக்கு அதிக காலம் இல்லை என்று நினைக்கிறேன். நான் இறப்பதற்கு முன்பு உன்னிடம் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன் என்றார். கேசவ் அதற்கு நையாண்டியாக சிரித்தான். அவன் தொடர்ந்து, இன்று நீ நான் சொல்வதை கேட்டு சிரிக்கலாம், ஆனால் விரைவில் அதை புரிந்து கொள்வாய் என்றார். கேசவ் அமைதியாக இருந்தான். லட்சுமி நந்தன் தொடர்ந்து, நீ நண்பர்கள் என்று நினைக்கும் அவர்கள் நிஜத்தில் உன் உண்மையான நண்பர்கள் இல்லை என்று சொன்னார். கேசவ் கடுமையான தோனியில், அப்பா, என் நண்பர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர்கள் எனக்காக உயிரையும் கொடுப்பார்கள் என்று பதிலளித்தான். இதற்கு அவன் தந்தை, நீ தவறாக புரிந்து கொண்டுள்ளாய். இன்று உன்னிடம் நிறைய சொத்துகள் உள்ளது. அதனால்தான் அவர்கள் உன்னோடு உள்ளனர். நாளை உன் தீய பழக்க வழக்கங்களால் சொத்துக்களை இழக்க நேரிடும். அந்த நேரத்தில் அவர்கள் யாரும் உனக்கு உதவ முன்வர மாட்டார்கள் என்று சொன்னார். அவன் மீண்டும் திமிராக, நான் பார்த்து கொள்வேன், தாங்கள் கவலைப்பட வேண்டாம். எனது நண்பர்கள் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நான் இப்போது போக வேண்டும் என்றான். லட்சுமி நந்தன் தன் மகனை சிறிது நேரம் பொறுக்கச் சொல்லி, நான் உன்னிடம் முக்கியமாக சிலவற்றை பற்றி பேச வேண்டும். நான் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நினைப்பேன். ஆனால் உன் வாழ்க்கையில் உன் சொத்துக்களை நீ எப்போதாவது இழக்க நேரிட்டால் உனது நண்பர்கள் அனைவரும் உன்னை விட்டு சென்று விடுவார்கள். அப்போது தனிமையாகவும் வருத்தமாகவும் நீ உணர்ந்தால் தயவு செய்து அருகிலுள்ள ராமர் கோவிலுக்கு செல். அந்த கோவிலின் பின்பக்கத்தில் உள்ள அரச மரத்தடியில் ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையை நகர்த்துபவரின் கவலைகள் அனைத்தும் விலகிவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் இதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறினார். கேசவ் இதை கேட்டு கோபத்துடன், தங்கள் போதனை முடிந்துவிட்டதா? இப்போது நான் போகலாமா என்று கேட்டான். லட்சுமி நந்தன் தன் மகன் அங்கிருந்து செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். 2 நாட்கள் கழித்து லட்சுமி நந்தன் இறந்து போனார். கேசவ் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. தொடர்ந்து அவன் நண்பர்களுடனேயே நேரத்தை வீணடித்தான்.
கேசவ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் நாள் முழுவதும் ஆட்டமும் பாட்டமுமாகவே இருந்தனர். இவை அனைத்திற்கும் கேசவ் தாராளமாக பணத்தை செலவழித்து இறுதியில் கடனாளியானான். அவனது நண்பர்கள் ஒவ்வொருவராக அவனை விட்டு விலகிச் சென்றனர். கேசவை விட்டு விலகிச் சென்ற நண்பர்கள் செயல் கண்டு வருந்தி கோபம் கொண்டான். அப்போது திடீரென அவனுடைய அப்பா கூறியது அவன் நினைவிற்கு வந்தது. அவன் நேராக ராமர் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலுக்கு பின்புறம் இருந்த அரச மரத்தை அடைந்தான். அவனுடைய அப்பா சொன்னது போலவே அந்த அரச மரத்தின் அடியில் ஒரு பெரிய பாறை இருந்தது. கேசவ் தன் கைகளால் பாறையை நகர்த்த முயற்சித்தான். ஆனால் அது மிகவும் கனமாக இருந்தது. பிறகு அவன் ஒரு கடற்பாறையால் பாறையை சுற்றியுள்ள பகுதியில் பள்ளம் தோண்ட ஆரம்பித்தான். சிறிது கடின உழைப்பிற்கு பிறகு கேசவால் அந்த பாறையை நகர்த்த முடிந்தது. அப்போது கேசவ் அங்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கண்டான். இங்கு ஒரு இரும்பு பெட்டி நிறைய தங்க காசுகளும் விலை மதிப்பில்லா வைரங்களும் இருந்தன. அதன் உள்ளே ஒரு கடிதமும் இருந்தது. அதை கண்ட கேசவ் உடனே அந்த கடிதத்தை எடுத்து படித்தான். அது அவனுடைய அப்பா அவனுக்கு எழுதியது. அதில், அன்புள்ள மகனே, நீ இந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று எழுதியிருந்தது. இதை கண்ட கேசவ் கண் கலங்கி போனான். அவன் அப்பாவை நினைத்து அழுதான். இப்போதுதான் அப்பாவின் போதனைகளின் மதிப்பை கேசவ் உணர்ந்தான். அவன் அந்த செல்வங்களை கொண்டு ஒரு வியாபாரத்தை தொடங்கி கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். குறித்த நேரத்தில் அவனும் அவன் அப்பாவை போலவே ஒரு வெற்றிகரமான வியாபாரி ஆனான்.